உண்மைதானே? நீங்கள் கர்த்தரால் புகழ்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே உங்களை புகழ்ந்துடும். இந்த கிரிக்கெட்டில் விளையாண்டு இன்றைக்கி எல்லா இடங்களும் பெரிய பரவிட்டுருக்கு. ஆமென். அவர் யாரால் புகழப்பட்டா? உலகம் அவனை புகழ்ந்தது. உலகம் மேலே கொண்டு வச்சது, அவார்டெலாம் கொடுத்து. அவர் சொன்னான், நான் அல்ல, கர்த்தரே என்னை புகழ பண்ணுகிறவர். கரங்களை தட்டுவோமா? யோசிக்கிறீங்களா? என் இருதயத்தை அசைத்தது, என் உள்ளத்தை தொட்டது. சாதாரண ஒரு அவள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவளோ யாரோ இல்லை, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை தேசம் அறிந்து கொள்ளும்படியாக பேசினாலே அது பெரிய ஆசீர்வாதம். அது யாரால் புகழப்பட்டதுங்க? கர்த்தரால் அவர் சொல்கிறா, ஒவ்வொரு கிட்டத்தட்ட 3 மாதமாய் என் கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை பலப்படுத்துன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பந்து வரும்போதெல்லாம் அந்த வார்த்தையை உற்சாகப்படுத்துகிறே, எனவே நான் விளையாண்டேன் என்று சொல்லுகிறாள். அவர் சாட்சி பாருங்கள், அநேகர் மத்தியில் தைரியமாக சாட்சி சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் கர்த்தரால் புகழப்படக்கூடியவள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு. அப்போ நீங்களும் நானும் யாரால் புகழப்பட்டா? கர்த்தரால் புகழப்பட்டா உலகம் உங்களை புகழப்படும். ஆமென். அவளுக்குள் வாசம் பண்ணி விளையாட்டல்ல, தேவன் அவளுக்குள் வாசம் பண்ணினார். தெய்வ வார்த்தை அவளுக்கு வாசம் பண்ணினது. எனவே தான் அவர் கர்த்தரை உயர்த்தினார். என் தேவ ஜனமே, நீ கர்த்தரால் புகழப்பட வேண்டுமானால் உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு இருக்கணும்.